ஜமால்பூர் அப்படின்ற ஊர்ல ராணிக்காகவும் காலுக்காகவும் அப்படின்னு ரெண்டு காகங்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. ராணி, என்ன நீ இப்படி உட்கார மாட்டியே? நேத்தும் பார்த்தேன் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்க. உனக்கு என்னதான் செய்யுது? வேலையும் பார்க்க மாட்டேங்கிற. என்னன்னு தான் சொல்லேன். காலுஜி, எனக்கு சத்தியமா முடியல. என்னோட உடம்பு ஏதோ பண்ணுது. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ம் நீ ஏதோ புதுசா டயர்டா இருக்க மாதிரி சொல்ற. வேலை செய்யணும்னாலே உனக்கு டயர்டு எங்க இருந்தாலும் வந்துருமே. சரி சரி, வா ஹாஸ்பிட்டல் போலாம். அப்படி ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே ராணி காகம் ஒரு முட்டைய பெத்தெடுத்துச்சு. அந்த முட்டை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆஹா ராணி, இதனாலதான் நீ சோர்வா இருந்திருக்க. பாத்தியா, சீக்கிரமாவே நம்ம குழந்தை நம்ம கூட விளையாடும். ஐயோ காலுஜி, கண்டிப்பா என்னால இந்த முட்டைய அடக்காக்க முடியாது. என்னாலலாம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு வேற ஏதாவது பறவைகள் கூட்டுல கொண்டு இந்த முட்டைய வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம கூட்டிட்டே வந்துடலாம். ராணி, நீ பண்றது ரொம்ப தப்பு. இது உன்னோட கடமை. அதை நீ செஞ்சுதான் ஆகணும். தட்டி கழிக்கிறது நம்ம குழந்தைக்கே ஆபத்தா முடியும். ஆனா ராணிக்காகவும் காலுக்காக சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்கல. தான் அடக்காக்க மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிருச்சு. அதே காட்டுல தன்வி கோமல் அப்படின்னு ரெண்டு பறவைகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் இப்பதான் ஒரு அழகான முட்டை வந்துச்சு. கோமல், பாத்தீங்களா? இந்த முட்டையை பார்க்கும்போதே எனக்கு சீக்கிரமா நம்ம குழந்தைய பார்ப்போன்னு ஆர்வமா இருக்கு. நான் இனிமே எங்கேயுமே உணவு எடுக்க வரமாட்டேன். நீங்களே போய் எடுத்துட்டு வாங்க கோமல். நான் இங்க வீட்டுல பத்திரமா உட்காந்து நம்ம குழந்தைய பாதுகாக்க போறேன். தன்விக்குருவி அப்படி சொன்னதுமே கோமல் சொல்லுச்சு, அட தன்வி, நம்ம முட்டைய யாருமே எடுத்துட்டு போக மாட்டாங்க. நம்ம குழந்தை எங்கேயும் போகாது. அதுக்காக நீ பட்னியா இருக்கவும் கூடாது. என்னால அவ்வளவு தூரம் போய் நிறைய தானியமும் எடுத்துட்டு வர முடியாது. அதனால வா, ரெண்டு பேரும் போய் தானியத்தை சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வரலாம். அப்படி சொல்லிட்டு கோமலும் தன்வியும் அங்கிருந்து போச்சு. இத தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ராணி காலு ரெண்டு காகங்களுமே பறவை கூட்டுல இருந்த முட்டைய எடுத்துட்டு தங்களோட முட்டைய வச்சுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. பறவை கூட்டுல இருந்து எடுத்த முட்டைய கீழே போட்டு உடைச்சிட்டாங்க. தன்விக்கும் கோமலுக்கும் இந்த விஷயம் தெரியாது அப்படின்றதுனால தன்விக்குருவி தன்னோட முட்டைய ரொம்பவே பத்திரமா அடக்காத்து வந்துச்சு. இப்படியே பல நாட்களும் கடந்து போக ஆரம்பிச்சுது. சில நாட்கள் கழிச்சு முட்டையிலிருந்து ஒரு அழகான காகம் வெளியே வந்துச்சு. இத பார்த்துட்டு ரெண்டு காகங்களுக்கும் பேரதிர்ச்சியா இருந்துச்சு. கோமல், பாத்தீங்களா? இது நம்மளோட குழந்தையே இல்ல. யாரோ என்னோட முட்டையை எடுத்துட்டு இந்த முட்டைய வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட குழந்தை கண்டிப்பா இறந்துதான் போயிருக்கும் கோமல். ஆமா தன்வி, எனக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கு. இந்த முட்டையில இருந்து வந்த குஞ்ச நம்ம வளர்க்க வேண்டாம். எங்கேயாவது காட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துடலாம். இந்த காகத்தை நாம எதுக்காக வளர்க்கணும்? நம்ம குழந்தையே நம்ம கிட்ட இல்ல. நாம எதுக்கு அடுத்தவங்க குழந்தைய வளர்க்கணும்? கோமல், அப்படி சொல்லாதீங்க. என்னதான் இது? எனக்கு தெரியாத யாரோ ஒரு குழந்தையா இருக்கலாம். ஆனா இத்தனை நாளா அது என்னோட குழந்தைன்னு சொல்லி நான் பாசத்தையும் நேசத்தையும் கொட்டி அடக்காத்திருக்கேன். இப்போ என் கண்ணு முன்னாடி இந்த குழந்தை இருக்கு. என்னோட பாசம் எப்படி பொய்யா போகும்? தன்வி, உன்னோட மனசு யாருக்குமே வராது. இந்த குழந்தை உனக்கு வேணும்னா சரி, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வளர்க்கலாம். கோமல் குருவி அப்படி சொல்லிச்சு. ரொம்ப நாட்களும் கடந்து போக ஆரம்பிச்சுது. ரெண்டு காகங்களுக்கும் தன்னோட குழந்தை ஞாபகம் வந்துச்சு. ராணி, நம்ம குழந்தை அங்க ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. வா, போய் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நம்ம குழந்தைய நாம எடுத்துட்டு வந்து சந்தோஷமா வளர்க்க ஆரம்பிக்கலாம். காலு அப்படி சொன்னதுமே ராணி சொல்லிச்சு, ஆமா கோமல், எனக்கு இனிமே என்னோட குழந்தைய பிரிஞ்சு இருக்க முடியாது. வாங்க போய் தூக்கிட்டு வரலாம். அப்படி சொல்லிட்டு ரெண்டு காகங்களுமே கோமல் குருவி வீட்டுக்கு போச்சு. கோமல், என்ன இந்த குழந்தை பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இல்லையே. இந்த சமூகம் உங்களை தப்பா சொல்லாதா? சரி சரி, நீங்க ஒத்துக்கிட்டா இந்த குழந்தைய நாங்களே வளர்த்துக்கிறோம், சரியா? இல்ல ராணி, இந்த குழந்தை எங்களை மாதிரி இல்லைன்னா என்ன? நாங்க தான் இதோட அப்பா அம்மா. இந்த குழந்தைங்கள நாங்களே பத்திரமா வளர்த்துக்கிறோம்.
கோமல், பெரிய வீராப்பா பேசாத. இது உங்க கூட எப்படி ஒன்னா சேர்ந்து வாழ முடியும்? தயவு செஞ்சு எங்க கிட்ட கொடுத்துரு. இங்க பாருங்க ராணி அக்கா, இந்த குழந்தை தான் இப்ப எங்களோட உலகமே. நாங்க இந்த குழந்தை மேல ரொம்ப பாசத்தை கொட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து கேக்குறதுனால நான் தூக்கி கொடுத்துட முடியாது. பாக்குறதுக்கு அந்த குழந்தை எங்களை மாதிரி இல்லைன்னா என்ன, அது எப்பவுமே எங்களோட குழந்தை தான். தன்விக்குருவி அப்படி சொன்னதுமே காகங்கள் குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சது. குட்டிமா, நீ எங்க கூடயே எங்க வீட்டுக்கு வந்துடுறியா தங்கம்? ஆமா தங்கம், இனிமே நான் தான் உன்னோட அம்மா. நீ கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வரணும். என்னோட வீடு உனக்கு ரொம்பவே பிடிக்கும், வா. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட அம்மா இதோ என்னோட முன்னாடி தான் இருக்காங்க. நீங்க யாரோ திடீர்னு வந்து என்னோட அம்மா அப்பான்னு சொன்னா நான் எப்படி ஏத்துக்குவேன்? அதுவும் இல்லாம எங்க அம்மா பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க. உங்க கூடலாம் நான் வர முடியாது, ச்சீ. குழந்தை அப்படி பேசினதுமே ராணியும் காலுவும் அங்கிருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுருச்சு. ராணிக்காக சொல்லுச்சு, காலு, நீங்க சொன்னதை நான் அப்பவே கேட்டிருக்கணும். என்னோட பொறுப்பை நான் தட்டி கழிச்சதுனால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை. என்னோட குழந்தைய என்னால கொஞ்சவே முடியல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு காலு. நான் தான் அப்பவே சொன்னேனே ராணி, நம்மளோட எந்த ஒரு பொறுப்பையும் நாம தட்டி கழிக்கவே கூடாது. இப்ப என்ன செய்யறது? இனிமே நம்மளோட குழந்தை அந்த பறவைகளோட சேர்ந்து வளர்றத தூரத்துல இருந்து வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். இது உனக்கு கிடைச்ச ஒரு தண்டனை தான். இதுல இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்? பெரியவங்களோ குழந்தைங்களோ தங்களோட பொறுப்பு கடமைகள் எல்லாத்தையுமே தட்டி கழிக்காம சரியான நேரத்துல செய்யணும். அப்படி செய்ய தவறிட்டீங்க அப்படின்னா அதோட இழப்பீடு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்.